இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான வீடை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு எலிவேஷன் எங்கேயுமே இல்லைங்கிற மாதிரி அந்த ரோட்டில் போகிறவங்க நின்று திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு எலிவேஷன் இருக்கக்கூடிய 3BHK டியூப்ளஸ் வீடு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம வீட்டோட மெயின் எலிவேஷன் பார்க்குறாங்க. மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடில் நார்த் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கூடிய ஒரு வீடாக அமைஞ்சிருக்குங்க. இந்த கவர்டு கார் பார்க்கிங் 16க்கு 16ங்கிற மெஷர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபுல் பார்க்கிங் ஏரியாவிலையும் வால் டைல்ஸும் ஃப்ளோரிங் டைல்ஸும் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு ஜிப்சம் ஒர்க்கோடு சேர்ந்த ஃபால் சீலிங் பண்ணி ரொம்ப அழகாக ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு டோராக இருக்கிற மாதிரி தேக்கில் கொடுத்துருக்க டபுள் டோருங்க. அதை முடித்த உடனே ஒரு சின்ன ஃபோயர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோயர் ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பண்ணி ஒரு பூஜா கேபினெட் வந்து ஒரு உடன் டைப்பில் கொடுத்து இது எல்லாமே ஹாலுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ஏரியாவை கொடுத்துட்டு அடுத்து உள்ள லிவிங் ஸ்பேஸ் ஹாலுக்கு போகும்போது 16க்கு 16 ஒரு ஹால் வந்து வெர்டிஃபைட் டைல்ஸில் பக்கத்தில் ஒரு சோஃபா கம்ப்ளீட்டாக ஒரு சோஃபா போட்டு சென்டர் டேபிள் கொடுத்து ரொம்ப அழகாக ஃபர்னிஷ்டு. இந்த மாதிரி ஒரு ஹால் ரெடிமேடாக இருக்குமாங்கிற மாதிரி கொஷின் பண்ணக்கூடிய அளவில் ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட சீலிங் பார்த்தீங்கன்னா ஹை சீலிங் டைப்பில் ரொம்ப லுக் வைஸ் ரொம்ப கிராண்டியரான ஒரு லுக் வைஸ் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஹை சீலிங் கொடுத்து அதை கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் பண்ணி சென்டரில் ஒரு சாண்டர் லைட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி நிறைய யூசேஜ் இருக்கிற மாதிரி ஒரு கேபினெட்ஸு டிவி யூனிட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹாலோட சவுத் வெஸ்ட் சைடில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 16க்கு 10 ஒரு அழகான ஃபால் சீலிங் பண்ணி சைடில் கபோர்டு இருக்குது, ஒரு ஸ்டடி டேபிள், வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்து ரெஸ்ட் ரூம் வந்து 8க்கு 4 தனியாக நல்லா ஸ்பேசியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்து அதுலேயுமே கம்ப்ளீட்டாக வால் டைல்ஸும் ஃப்ளோரிங் டைல்ஸும் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி அவ்வளோ அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ரொம்ப அழகாக செதுக்கி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து கிச்சன் அண்ட் டைனிங். டோட்டலாக கிச்சன் அண்ட் டைனிங்கோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 20 காலில் ரொம்ப ஸ்பேசியஸான ஒரு கிச்சன் அண்ட் டைனிங்கை கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் கிரானைட் கம்ப்ளீட்டாக கொடுத்து ஷிங்க்குமே கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு எலக்ட்ரிக் சிம்னி கொடுத்து ஒரு உடன் பேஸில் கேபினெட்ஸ் எல்லாமே கொடுத்து அதோட டாப்பில் ஓவர் ஹெட் கேபினெட்ஸ் கொடுத்து எல்லாமே கவர்டில் நல்ல பிராண்டடான மெட்டீரியலில் ரொம்ப லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக லுக்காக இருக்கிற மாதிரியும் கிச்சன் ஆல்மோஸ்ட் எல்லா லேடிஸ்க்குமே யூசேஜில் ரொம்ப ஈஸியாக யூசேஜ் ஆகிற மாதிரி அதோட ஓப்பனிங்ஸும் அந்த யூசேஜ் தகுந்த மாதிரி உள்ள அந்த கேபினெட்ஸும் ரொம்ப அழகாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுத்து கபோர்டு ஒர்க்லேருந்து கிச்சன்லேயும் அந்த ஃபால் சீலிங் ஒர்க்கை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப கிராண்ட் வைஸில் ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு கிச்சன் அண்ட் டைனிங் ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்து அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறாங்க. இந்த ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னர் ஸ்டேர் கேஸ் ரொம்ப அழகாக பண்ணி 2 பக்கமும் ஃபுட் ஸ்டெப்பில் லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்து அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேர் கேஸ் ஏறி இறங்கும்போது லேண்ட் ஆகிற இடத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஒரு லான்ச் கொடுத்துருக்கோம். இந்த லான்ச் ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப கிராண்ட் லுக்கில் வர மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அந்த லான்ச்சோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 8.15க்கு 16ங்கிற மாதிரி ஒரு லான்ச் கொடுத்துருக்காங்க. இந்த லான்ச்சோட ஸ்பேஸ் இது ஆல்ரெடி ஹை ரூஃப் அப்படிங்கிறதுனால மேலேருந்து பார்க்கும்போதும் ஒரு லுக் வைஸ் வந்து ரொம்ப அழகாக கிராண்ட் லுக்காக தெரிகிற மாதிரி ஒரு லான்ச் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் 16க்கு 16 ஒரு மாஸ்டர் பெட்ரூம். நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம். சென்டரில் ஒரு உடன் காட்டில் ஒரு அழகான மேட்ரஸ் கொடுத்து பின்னாடி வால்பேப்பர் டிசைன் லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு இதுலேயும் ஃபால் சீலிங் பண்ணி அதில் உங்களுக்கு ஒரு டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட உடன் டைப் சேனலில் ஒரு ஹிடன் டோர் கொடுத்துருக்காங்க. அந்த ஹிடன் டோர் வழியாக ட்ராவல் பண்ணோம்னா அதில் ஒரு 4x6 சைஸில் உங்களுக்கு ஒரு வாக்கிங் கபோர்டு, அது உள்ள ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஒரு பாத் டப் வந்து ஒரு ஜக்கூசி டைப்பில் ஒரு பாத் டப்பை கொடுத்து ஸ்பேசியஸான கபோர்ட்ஸு, லாஃப்ட் ஒர்க்கு, உடன் அரேஞ்ச்மெண்ட்ஸு, உடன் கபோர்டில் ரொம்ப க்ளோஸ்டாக அழகாக பண்ண மாதிரி லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு கொடுத்து ரொம்ப ஸ்பேசியஸான ஒரு ரூமாக அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயுமே ஒரு ஓப்பன் பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2 பெட்ரூம்லையும் தனித்தனியாக பால்கனி கொடுத்து டைல்ஸ் போட்டு ஒரு சின்ன கார்டனிங் பண்ணுற மாதிரி பண்ணி அது ஒரு சின்ன ஒரு மெட்டல் கிரேட் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட 3வது பெட்ரூம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற இந்த 3வது பெட்ரூம் உள்ளே வர்றோம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 16. இந்த பெட்ரூம்லேயும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீட்டில் ஃபால் சீலிங் பண்ணாத இடமே இல்லை. ஸோ இந்த 10க்கு 16 பெட்ரூமில் ஒரு அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்து அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்லேயுமே ரொம்ப ஸ்பேசியஸான ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்லையும் அதே மாதிரி சென்டரில் ஒரு உடன் காட் கொடுத்து மேட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதோட விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்டன்ஸ் டைப்பில் ஃபுல் சீலிங் ஹைட்டுக்குமே அதோட கவர் பண்ணி அதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக ரம்மியமாக இருக்குது அந்த விண்டோஸ் பார்க்குறதுக்கே. அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிற அந்த டெரஸ் போகிற அந்த ரூஃபும் ஸ்டைல்ஸ் போட்டு ரொம்ப அழகாக கொடுத்து மேலே டெரஸ் வந்தவுடனே டெரஸில் ஒரு க்ளோசிங் சேனல் கொடுத்து ஒரு ரூஃப் பண்ணி அதில் ஒரு சிட்டிங் சேர் அரேஞ்ச் பண்ணி அதில் கிரானைட்ஸ் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த வீட்லேயே ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயத்தில் ஃபஸ்ட்டில் வரக்கூடிய விஷயமா இந்த டெரஸோட அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. நீங்கள் பார்க்குற அந்த வீடியோவை நேரில் வந்து நீங்கள் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப உங்களுக்கு அழகையும் அந்த யூசேஜ் கொடுக்கும்போது அதோட வேல்யூ தெரியும். இந்த வீடு லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில்
2800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா அமைஞ்சிருக்கூடிய மாதிரி ஒரு ஸ்பெக் இருக்குதுங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 1,55,00,000 ஸோ இந்த 1,55,00,000 இதில் நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கு நம்ம நேரில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிதுங்க, இன்க்ளூடிங் ஆல் த திங்ஸ். ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டை தவிர மற்ற எல்லாமே இன்க்ளூடிங்கில் இந்த காஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம். இந்த ப்ராஜெக்டோட அப்ரூவ்டு பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா HDFC, LIC, PNB, SBI இந்த மாதிரி பேங்க்கில் ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த லோன் பார்த்தீங்கன்னா 80 to 85% வரைக்கும் டோட்டல் பட்ஜெட்லேருந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஐடி பார்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல லொக்கேஷனில் இருக்கக்கூடிய இந்த வீடை அவசியம் வந்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் இருக்கிற இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் வீடை வந்து வாங்கி